சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை சார்பாக அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி வரவேற்கிறேன். இன்றைய தேதி 15/7/2026. தலைப்பு அம்மனின் மகிமை. சிறப்பு விருந்தினர் திருமுறை இசைவாணி சிவ காரைக்கால் விஜயலட்சுமி அம்மா அவர்கள். அம்மா, நீங்க உங்க உரையை ஆரம்பிக்கலாமா? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் என்றும் வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 பொங்கலில் நமக்கு என்றும் அருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, அம்மனின் மகிமை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறையருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து நல்கி வருகின்ற சிவசிவ அன்பே சிவம் டெலி சேனலுக்கும் மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஏ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மனின் மகிமை, அதாவது ஆடி மாதம் ஆரம்பிக்குது அப்படின்னாலே அம்மனோட மகிமையை பத்தி தான் எங்க பார்த்தாலும் எல்லாரும் பேசுவாங்க. இந்த மாதிரி தோஷங்கள்லாம் விலகிறதுக்கு இந்த ஆடி மாதத்துல நம்ம அம்மனுக்கு நேர்ந்துகிட்டு இல்லைன்னா அம்மனை வேண்டிக்கிட்டு இல்ல பிரார்த்தனை அப்படி பண்ணோம்னாக்கா கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆடி மாதத்துல வேண்டிக்கிறது கண்டிப்பா நமக்கு என்னது நல்ல அருளை தரும். இப்படிதான் ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு தந்தை, ஒரு குடும்பம், அதுல அப்பா, அவர் என்ன பண்றாரு, மதுரை மீனாட்சியை எப்போதும், அதாவது எந்த சமயத்திலயும் மதுரை மீனாட்சியை வணங்கிட்டு இருப்பாராம். அவர் வணங்கும் போது எப்படி வணங்குவார் அப்படின்னா, அவர் மெடிக்கல் ஷாப், இந்த மருந்து பொருள் எல்லாம் விற்கிறாங்கல்ல, அந்த கடை வச்சிருக்கிறாரு. காலையில வந்த உடனே அந்த மீனாட்சி அம்மன் படம் ஒண்ணு வச்சிருக்கிறாரு, போட்டோ. அதை சுத்தமா தொடச்சிட்டு அதுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு பொருத்தி அந்த அம்மனுக்கு, அந்த அம்மன் போட்டோவுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டுட்டு தூபம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தன்னோட வேலையை ஆரம்பிப்பார். என்ன ஒரு நாளும் அதை செய்யாம அவர் என்ன பண்ண மாட்டாரு, தன்னோட வேலையை தொடங்க மாட்டார். அப்படி இருக்காரு. ஆனா அவங்க அடுத்தது அவங்க பையன் சின்ன பையனா இருக்கான். அவன் எப்போதுமே அப்பா செய்யறத பாக்குறான். இருந்தாலும் அவனுக்கு என்னன்னா அந்த செயல்ல ஒரு நம்பிக்கை வரல. அவன் என்னன்னா டெய்லி அப்பா இதை வேண்டுறாரு வைக்கிறாரு, என்ன அதுல பெருசா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை அவனுக்கு. இவனை வரும்போது நீ கும்பிடு, இல்ல பத்தி பொருத்தி வையி, இல்ல சாம்பிராணி ஏத்து அப்படின்னு சொன்னா, ஏமா அப்பா எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லப்பா, என்ன விட்டுருங்கப்பா, நீங்க செய்றீங்கல்ல அதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் விலகி வந்துடும். சரின்னு இவரும் ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்துறது இல்லை. அதாவது பக்திங்கிறது தானா வரணும். நம்ம சொல்லி இதே மாதிரி நீ இதை வணங்குனா இது கிடைக்கும், இதை வணங்குனா அந்த கோயிலுக்கு போனா அது கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனா இது கிடைக்கும் அப்படின்னு அவங்கள ஆசை மூட்டி நம்ம வணங்க வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்களுக்கா என்ன செய்யணும், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு அவங்களுக்கா அந்த அருள் இருந்தாதான் அவங்க வணங்குறதுக்கும் வருவாங்க. அதனால அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவனை ரொம்ப கட்டாயமும் படுத்துறது கிடையாது. சரி, அவனுக்குன்னு ஒரு நேரம் அவன் செய்வான் அப்படின்னு விட்டுடுறாரு. இப்படியே காலம் போகுது. இந்த பையன் பெரிய பையனாயிடுறான். அப்பா செய்த அதே தொழிலையே இப்ப இவனும் பார்க்க ஆரம்பிச்சுட்டான். இருந்தாலும் அப்பா செஞ்ச மாதிரி எதுவும் செய்யறது இல்லை. அப்பா ஆனா செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு காலகட்டம் ஆனோன்னு அப்பாவுக்கு ரொம்ப வயசாகி அவர் கடைக்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அடுத்த நிமிஷம் அவர் உயிர் விட போறாரு. அப்பா அவனை கூப்பிட்டு சொல்றாரு, நான் சின்ன குழந்தையிலேருந்து உன்கிட்ட சொல்றேன், ஆனா நீ கடவுள் நம்பிக்கை எல்லாம் உனக்கு இல்ல, பரவாயில்ல, இருந்தாலும் நான் ஒரே ஒரு வேலை சொல்றேன், அதை மட்டும் நீ செய்யறியா அப்படின்னு கேக்குற. கண்டிப்பா செய்யறப்பா, சொல்லுங்கப்பா நீங்க என்ன சொன்ன. ஆனா இந்த பையன் கடின உழைப்பாளி. சாமி மேலதான் நம்பிக்கை இல்லையே ஒழிஞ்சு மற்றபடி நல்லா உழைக்கிற பையன் தான். அப்ப அவர் சொல்றாரு, நீ நல்லா கடுமையா வேலையெல்லாம் செய்யற, நல்லா உழைக்கிற, ஆனா நான் சொல்ற ஒரே ஒரு இதை மட்டும் செய்ய, நீ வேற ஒன்னும் செய்ய வேண்டாம் அப்படின்னு. சரி சொல்லுங்கப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்ப்பா. சொன்னோன்னே, நீ சாமியெல்லாம் அம்பாலெல்லாம் நீ வணங்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். ஆனா டெய்லி நீ என்ன பண்ற, நான் வச்சிருந்த அந்த மதுரை மீனாட்சி அம்மனுக்கு நீ என்ன செய்யற, சுத்தமா நான் எப்படி செஞ்சோனோ சுத்தமா தொடச்சிட்டு ஒரு விளக்கு பொருத்தி வச்சு பத்தி தூபம் எல்லாமே நீ மாலை போட்டு அப்படி டெய்லி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ வணங்கல்லாம் தேவையில்லை, உனக்கு நம்பிக்கையோட நீ அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன செஞ்சனோ அதை மட்டும் நீ செய்ய, அப்படி செஞ்சுக்கிட்டே வா. சப்போஸ் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா டெய்லி இதை மறக்காம செஞ்சிரு. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அப்ப 2 கையும் கூப்பி நீ அம்பாள்கிட்ட உன்னோட குறைய சொல்லு.
அம்பாள் கண்டிப்பா தீர்த்து வைப்பா. நீ டெய்லி வணங்கணும்லாம் நான் சொல்லல, உன்னை வற்புறுத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. அப்படியே இவனோட தொழில் அப்படியே ஓடிட்டு இருக்கு. அப்படியே ரெகுலரா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் பாத்தீங்கன்னாக்கா பயங்கர மழை, கரண்ட் எல்லாம் இல்ல, ஒரே இருட்டா இருக்கு. அப்போ ஒரு சின்ன பையன் ஓடி வரான். ஓடி என்ன சொல்றான்னாக்கா, இத மாதிரி அண்ணா அண்ணா எனக்கு எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இந்த சீட்ல எழுதி இருக்கிற மருந்தை உடனே வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா எங்க அம்மாவுக்கு குளிர் ஜுரம் மாதிரி வந்துருச்சு, எங்க அம்மா இறந்து போயிருவாங்கன்னு சொல்லிட்டாங்க டாக்டர், உடனே இந்த மருந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மருந்தை எனக்கு உடனே கொடுங்க அப்படின்னு. சரின்னு ஒரே இருட்டா இருக்கு. அப்ப இந்த மருந்து இருந்த இடம் இருக்கும் பாத்தீங்களா, அது எப்படியும் டெய்லி மருந்து எடுத்து கொடுக்கறதுனால அவனுக்கு ஞாபகம் இருக்கும்ல. அதனால என்ன செஞ்சா, அந்த இருட்டிலேயே தடவி பார்த்து அந்த மருந்து எடுத்து கொண்டாந்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான். அந்த பையனும் ஓடி போயிட்டான். மருந்து எடுத்துட்டு அவன் அந்த இருட்டுக்குள்ளே மழையிலே நனைஞ்சு அவன் ஓடி போயிட்டான். ஓடி போன பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு, அவன் போன ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ கழிச்சு கரண்ட் வந்துச்சு. நல்லா வெளிச்சமா ஆயிட்டு. வெளிச்சமா ஆனவுடனே அந்த கடையை பாக்குறான். பார்த்த உடனே இந்த மருந்து எடுத்து கொடுத்தோம்னா அந்த இடத்துல பாக்குறான். பாத்தீங்கன்னா எப்போதும் இருக்கும் பாத்தீங்களா மருந்து, அது அப்படியே இருக்கு. அவன்கிட்ட ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்கறான். ஆனா அந்த மருந்து திரும்பியும் அங்கேயே இருக்கு. என்னடா அது, அவன்கிட்ட நம்ம கொடுத்தமே ஒரு பாட்டில், அந்த மருந்து இங்கே இருக்குதே, அவன் ஒரு சமயம் எடுத்துட்டு போகாம ஓடி போயிட்டானா, எப்படி போயிருப்பான், நம்ம கையில தானே கொடுத்தோம் அப்படின்னு. அப்பதான் அடுத்தது ஒரு நிமிஷம் இந்தாண்ட பாக்குறான். அந்தாண்ட ஒரு பாட்டில் அவன் வச்சது. என்ன பாட்டில் அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் எலி மருந்து வாங்கிட்டு போயிட்டு அது வேண்டான்னு சொல்லி திருப்பி கொண்டாந்து கொடுத்துருக்கிறார். அந்த மருந்த இருட்டுக்குள்ள, எலி மருந்து அது விஷம். அப்ப அந்த மருந்த நம்ம கரெக்டா அந்த இடத்துல வைக்கணும். நம்ம இருட்டுக்குள்ள எங்கேயாவது வச்சிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செஞ்சிருக்கான், இந்த மருந்தை முன்னாடியிலே வச்சிருந்திருக்கான். இப்ப இவன் முன்னாடி வச்ச உடனே இந்த மருந்து எடுத்து கொடுத்தான் பாத்தீங்களா, இந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த மருந்த வச்ச உடனே அதுக்கப்புறம் இவர் வைக்கலான்னு இந்த பையன், அதாவது அதோட இடத்துல வைக்கலான்னு இந்த விஷ பாட்டில் வச்சிருந்தான் பாத்தீங்களா, அதை தூக்கிட்டு அவன் ஓடிட்டான். இந்த சின்ன பையன் இருட்டுல பாட்டில வச்ச உடனே அவன் எந்த பாட்டில, அந்த இருட்டுக்குள்ள எந்த பாட்டில எடுக்கிறான் தெரியாம அவன் அந்த விஷ பாட்டில எடுத்துட்டு போயிட்டான். இப்ப போனவன் சின்ன பையன், அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மருந்தை கொடுத்தாதான் அவங்க அம்மா உயிர் பிழைப்பாங்க, அப்படி ஒரு நிலைமை. அப்ப இவனுக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. ஏன்னா நம்ம அந்த பையன்கிட்ட கையில கொடுத்துருக்கோம். இங்க வச்ச உடனே அவன் என்ன செஞ்சிருக்கான், அந்த பாட்டில எடுக்காம பக்கத்துல இருக்க பாட்டில எடுத்துட்டு ஓடி இருக்கான். அப்ப தப்பு நம்ம மேலதான். நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனாக்கா நம்மளதானே சொல்லுவாங்க. ஒரு சின்ன பையன்ட்ட நீ இந்த மாதிரி விஷ பாட்டில். இன்னொன்னு என்னன்னாக்கா, இப்ப அவங்க அம்மா ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிருவாங்க, ரொம்ப சீரியஸா இருக்கு, இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க. இப்ப இந்த சின்ன பையன் அவனுக்கே தெரியாம இந்த விஷத்தை கொண்டு அவனே அம்மாவுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்ப அவன் சொல்றான், ஐயோ இந்த சின்ன பையன் கையாலே அவங்க அம்மாவுக்கு விஷம் கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமைய நான் ஏற்படுத்தி தந்துட்டேனே, நான் என்ன செய்யறது, பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு அவனுக்கு வேர்த்து கொட்டுது. என்ன செய்யறதெல்ல. அந்த பையன் அந்த பையன் யாரு என்னன்னு தெரியல, எங்க போனான், எந்த வழியா போனான், போய் கூட நம்ம வாங்கிட்டு வரலான்னாலும் மழை பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு வேற இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல இவனுக்கு. அப்படி என்ன பண்றான், சரி அப்பதான் நினப்பு வருது. அப்பா என்ன சொன்னாங்க, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நீ என்ன பண்ணு, கையெடுத்து அந்த அம்பாள் முன்னாடி வணங்கு, மீனாட்சி அம்மனை வணங்கு, அவனுக்கு எந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும்னு அப்பா சொன்னாரு பார்த்தீங்களா, அது அவனுக்கு பளிச்சுன்னு ஞாபகம் வருது. வந்த உடனே என்ன செய்யறான், கையை கூப்பி தாயே நீதான் என்ன காப்பாத்தணும், அந்த சின்ன பையனோட அம்மாவுக்கு எதுவும் நிகழாம நீ அந்த பையன் கையால எதுவுமே அவனுக்கு நிகழ்ந்துடக்கூடாது, அவங்க அம்மாவுக்கு நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே என்ன செய்யறான், கண்ணீர் மல்க அப்படியே வேண்டிட்டு இருக்கும் போதே அடுத்த நிமிஷமே அண்ணான்னு ஒரு குரல் கேட்குது. குரல் கேட்டவொடனே திரும்பி பாக்குறான், அந்த சின்ன பையன் நிக்கிறான். இன்னொன்னு அவனுக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல. அதாவது இந்த இதை வாங்கிட்டு போனது, இந்த மாதிரி விஷ பாட்டில் கொண்டாந்து குடுத்துட்டீங்க என்னகிட்ட அப்படின்னு திருப்பி கொண்டு வந்தானா, இல்ல எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்தேன், எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல போறானா, என்ன சொல்ல போறான். அதாவது அவன் ஒரு நிமிஷம் அவன் என்ன சொல்ல போறான்னு இவனுக்கு மனசுக்குள்ள அப்படியே பயமும் இதுவும் அப்படியே நெஞ்ச அடைச்சுதான். உடனே அப்ப அவன் சொன்னானா, ஏன்னா நான் மழையில ஓடுனேன்னா, அப்படி ஓடும் போது கீழே ஒரு கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டான்னா, அந்த பாட்டில் உடஞ்சி மருந்தெல்லாம் அப்படியே கொட்டிடுச்சுன்னா, எல்லாமே உடஞ்சு போயிடுச்சுன்னா, நீங்க வேற பாட்டில் இருந்தா எனக்கு தருவீங்களாண்ணா, என்கிட்ட காசு இல்லைன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த ஒரு நிமிஷம்
அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கே அத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. அப்ப அந்த பையன் திரும்பி வந்தான்னா எப்படி இருக்கும்? அந்த பையனே அப்படியே எப்படி தோணுச்சான், அப்படியே மதுரை மீனாட்சி அம்மனா அவனுக்கு தோணுச்சான். அந்த கையெடுத்து கும்பிட்டான் பாத்தீங்களா, அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் அப்படியே தார தார தாரையா வழிஞ்சுதான். உடனே அந்த பையனுக்கு என்ன பண்றான், அந்த நல்ல மருந்து, இப்ப உள்ள மருந்து எடுத்து அவன் எடுத்து வச்சான் பாத்தீங்க, அந்த மருந்து எடுத்து திருப்பி கொடுத்துட்டு, அப்பா சொன்னது எவ்வளவு ஒரு உண்மை. நம்ம அனுபவம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா நம்ம அனுபவத்துல வர்றதுதான். இப்ப அந்த மாதிரி ஒரு அனுபவம் அவங்க அப்பாவுக்கு கூட நேர்ந்திருக்கலாம், இல்ல அவங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு மகிமை, இந்த கருணை கிடைச்சிருக்கலாம். ஆனா இவனுக்கு அது தெரியல. அதனாலதான் இவன் என்ன பண்றான், அம்மனை கும்பிடுறதுனால என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு அலட்சியமா இவன் நினைச்சான். ஆனா அதே இது பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, இது வரைக்கும் அவன் அத ஒரு கடமையா, அப்பா என்ன சொன்னாரு, காலையில எந்திரிச்ச உடனே அந்த கடைக்கு வந்த உடனே அந்த போட்டோவை தொடச்சு வைக்கணும், அதுக்கு அடுத்து அதுக்கு மாலை போடணும், அதுக்கு பொட்டு வைக்கணும், அதுக்கு அடுத்து சாம்பிராணி பொருத்தி வைக்கணும், அதுக்கு அடுத்து பத்தி பொருத்தி வைக்கணும், விளக்கு பொருத்தி வைக்கணும், இவ்வளவுதான். இது ஒரு கடமையா, ஒரு வேலை மாதிரி. இப்ப நம்ம எப்படி எழுந்த உடனே வாசல் தெளிச்சு கூட்டுறோம், அந்த மாதிரி ஒரு கடமையா செஞ்சான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்றான், அதை உணர்ந்து அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை நமக்கு இந்த ஒரு சூழ்நிலை வரவே கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடுச்சே அப்படின்னோடனே அவன் கையெடுத்து கும்பிட அடுத்த நிமிஷமே அண்ணான்னு அந்த குரல் கேட்டுக்கு பார்த்தீங்களா, அப்ப அவனுக்கு எப்படி இருந்திருக்கும். அப்ப அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்றானா, உண்மையாவே அம்மனை வணங்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு நமக்கு ஒரு நிகழ்ச்சி, நமக்கு அனுபவம் வந்தாதான் நம்ம என்ன பண்றோம், தீவிரமா வணங்க ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல நமக்கு தெரியாம நிக்கிறோம், அப்ப நமக்கு வழி தெரியாம இருக்கு, அப்ப யாரோ ஒருத்தவங்க நமக்கு வழி சொல்றாங்க, இந்த பஸ்ல போகாதீங்கம்மா, இந்த பஸ்ல போகணுமா, இல்ல இந்த வழியா போங்கம்மா அப்படின்னு நமக்கு சொல்றாங்கன்னா அது யாரு சொல்றா, அம்மன் தான் நமக்கு என்ன பண்றாங்க, வழி காட்டுறாங்க. இதே மாதிரி அதாவது அம்மன்ல ரெண்டு வகையான அம்மன் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா அருள் வடிவம். இப்போ மாரியம்மன் அதெல்லாம் அருள் வடிவம். அதாவது என்னன்னா இது ரொம்ப யாரையும் வதம் செய்யாம இருக்கும். ஆனா பெருமாள் நம்ம இது பெருமாள் அவதாரம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா, கண்ணன் பிறக்கறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறக்குது பாத்தீங்களா, 8 குழந்தைக்கு முன்னாடி 7வது குழந்தை. அப்போ அது என்ன ஆகுது, காளியாதான் உருவெடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் அந்த குழந்தையும் இறைவன் படைச்சார் அப்படின்னா, அந்த காளியையும் ஏன் படைச்சாருன்னா, துஷ்ட நிக்கிரகங்கள் செய்யறதுக்காக அந்த காளிய படைச்சாரு. அப்ப அதாவது இப்ப ரொம்ப கொடுமைக்காரனா ஒருத்தன் இருக்கான்னா அவனுக்கு மென்மையா புரிய வைக்க முடியாது. அந்த இதுல கூட சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு புரியுற பாஷையில சொல்லணும் அப்படின்னு. இப்ப மனிதர்களுக்கு வார்த்தையால சொல்லணும், எரும மாடுனா அடிச்சுதான் சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அப்ப அந்த மாதிரி கொடுமைக்காரவங்களை என்ன பண்றாங்க, காளின்னு ஒரு உருவத்தை கொடுத்து, அம்பாள் தான் அவ்வளவு பராசக்தி தான். அவ என்ன பண்றா, அவ கடுமையா தண்டிச்சு நீ செஞ்சது தப்பு அப்படின்னு அந்த தண்டனையை கொடுத்த பிறகு அவனை உணர வைக்கிறான். அப்ப அந்த மாதிரி இப்ப இந்த பையனே என்ன பண்றான், அப்பா இருக்கும் போது சொல்லும் போது அவன் புரிஞ்சுக்கிட்டானா, இல்ல அவனுக்கு ஒரு துன்பம் வரும்போதுதான் அந்த அம்பாளோட சக்தியை அவன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அம்பாளை வணங்க ஆரம்பிக்கும். அது போலதான் நிறைய கொடுமை பண்றவங்க, நிறைய தப்பு பண்றவங்கள என்ன பண்றா, அம்பாள் தண்டிக்கிறா. அப்ப அந்த மாதிரி இந்த சாந்த ரூபம் இல்லாம, இப்ப மாரியம்மன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சாந்த ரூபம். அப்ப நம்ம அவங்கள்ட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா அவங்க நிறைவேற்றி வைக்கிறோம். ஆனா அதே இது பாத்தீங்கன்னா உக்ர ரூபம் அப்படின்னு இருக்கும் அம்பாள்ல. அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாராகி, காளி, மீனாட்சி, பொன்னிறத்தார், தோட்டுக்காரி அம்மன், இது ஒவ்வொரு பேர். அது மாதிரி இங்க எங்க சைடுல உப்புச்சந்தை மாரியம்மன் ஒண்ணு இருக்கும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற தெய்வங்கள் என்ன செய்யுதுன்னாக்கா, இது பரிவார தெய்வங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஏதோ ஒரு தப்பு செய்யறாங்க அப்படின்னா ஒரு தண்டனையை கொடுத்து, அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தீராத நோயை கொடுத்து, அவங்க செய்யற தப்புக்கு ஒரு தண்டனையை அனுபவிச்ச பிறகுதான் என்ன பண்றாங்க, அவங்க அதோட உண்மையான இதை புரிஞ்சுக்கிறாங்க, அம்பாலோட அருளை புரிஞ்சுக்கிறாங்க. அதே போல இப்ப இந்த உப்புச்சந்தை மாரியம்மன் சொன்ன பாத்தீங்களா, எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இந்த மாரியம்மன் எப்படி வந்தது அப்படின்னா, அதாவது அம்பாள் எல்லா இடத்துலயுமே, இப்ப ஒரு மாரியம்மனா இருக்கட்டும், காளியம்மனா இருக்கட்டும், அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு வரலாறு இருக்கும். அந்த வரலாறுல இருந்தா அந்த அம்பாள் எல்லாம் நமக்கு வருவாங்க. இந்த இடத்துக்கு அருள் செய்யணும் அப்படின்னா அந்த அம்பாள் அந்த இடத்துக்கு எப்படி வந்தா அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு வரலாறு இருக்கும். இந்த பரிவார தேவதைகளுக்கு எல்லாமே ஒரு வரலாறு இருக்கும். அந்த இடத்துல எப்படி அவ தோன்றுனா அப்படின்னு.
இப்ப நாகப்பட்டினத்துல கூட பாத்தீங்கன்னா 1000 காளியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பொருளும் வந்து 1000 பொருளை வந்து நெய்வேத்தியம் பண்ணணும். வெத்தலைன்னா 1000, பாக்குன்னா 1000, பழம்னா 1000, அந்த மாதிரி 1000 வச்சு பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வரலாறு இருக்கு. இந்த உப்புச்சந்தை மாரியம்மன் கோயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர்ல நாதஸ்வரம் வாசிப்பாங்க பாத்தீங்களா. அப்ப இந்த சைடு அவங்க வராங்க. ஏதோ ஒரு ஒரு ப்ரோக்ராம் தஞ்சாவூர்ல இருக்கிற மன்னனுக்கு வாசிச்சுட்டு இருக்கவங்க, அவங்க எல்லாம் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, மேளம் வாசிக்கிறவங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பக்கம், அதாவது இந்த பூம்புகார் சைடுல ஒரு ஏதோ ஒரு விழா, அதுக்கு எல்லாரும் வராங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கார் வசதியோ பஸ் வசதியோ கிடையாது. இந்த இதுலதான் வருவாங்க, மாட்டு வண்டியில தான் வருவாங்க. அங்கங்க தங்கி இலைப்பாரிட்டு அதுக்கப்புறம் புறப்பட்டு வருவாங்க. இப்ப அங்கேருந்து தஞ்சாவூர்ல இருந்து வரணும்னா குறைஞ்சது ஒரு 5 நாள் 6 நாள் அவங்களுக்கு ஆயிருக்கும், இல்ல ஒரு 10 நாள் கூட ஆயிருக்கும். இப்ப அப்படியே அந்த மாதிரிதான் வந்து அப்ப வரும்போது இந்த மாதிரி ஒரு வெயில் காலத்துல வரும்போது பாத்தீங்கன்னா, அப்ப வந்து இப்ப ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, இப்பன்னா வந்து ஒரு வாத்தியம் வாசிக்கிறாங்கன்னா அவங்க மட்டும் வந்துட்டு அப்படியே திரும்பி போயிடுவாங்க. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அவங்க குடும்பத்தோட வராங்கன்னா குடும்பத்தோட எல்லாரும் வருவாங்க. அந்த குழந்தைங்களா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்துதான் வருவாங்க. இங்க வந்து வாத்தியம்லாம் வாசிச்சு எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தோட தான் போகும். அப்படி வரும்போது அதுல வந்து ஒரு ரெண்டு வயசு குழந்தை அதையும் கூட்டிட்டு வராங்க. அப்ப அதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அம்மை போட்டுருது. அப்பெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மை போட்டுச்சுன்னா அது தீவிரமா, பெரியம்மன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, தீவிரமா ஆச்சுன்னா குழந்தை இறந்துடும். அதே போலதான் இந்த குழந்தைய என்ன ஆகுது, அம்மை போட்டவுடனே இறந்துடும். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பூம்புகார் ரோட்ல இந்த செம்மனார் கோயிலை தாண்டி அந்த உப்புச்சந்தை மாரியம்மன் அப்படின்னு அந்த மாரிய உப்புச்சந்தைன்னு இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல அந்த குழந்தைய என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் அதை கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா இறந்து போன குழந்தைய இப்பெல்லாம் நான் ஊருக்கு கொண்டு போகலாம் அப்படிலாம் அப்ப செய்ய முடியாது. எந்த இடத்துல இறந்து போனாங்களோ அந்த இடத்துல புதைச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அவங்களும் என்ன செய்யறாங்க, அந்த 2 வயசு குழந்தைய வந்து அந்த இடத்துலயே புதைச்சிட்டு அவங்க அப்படி போயிடுறாங்க. அப்படி போன உடனே பாத்தீங்கன்னாக்கா போயிட்டு அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. போயிட்டு நாதஸ்வரம் வாசிச்சுட்டு இந்த விழா முடிஞ்ச உடனே ஊருக்கும் திரும்பி போயிட்டாங்க. இப்ப இந்த குழந்தைய புதைச்சாங்க பாத்தீங்களா, இந்த குழந்தை வந்து என்ன ஆகுதுன்னா அம்பாலா அந்த இடத்துல உருவெடுக்கிறதுக்கு, அவதாரம் செய்யறதுக்கான ஒரு இது. அப்ப இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அந்த பகுதியில இருக்கிற குழந்தைங்க எல்லாம் விளையாடும்ல, அப்ப இதுவும் சின்ன குழந்தையா, அந்த 2 வயசு குழந்தையா அந்த குழந்தைங்க கூட விளையாடுது.